வெல்கம் டு ராக்லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி தேன்குழல் முறுக்கு. இந்த தேன்குழல் முறுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் நம்ம போட போகிறதில்ல. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயுமே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் போய் பார்த்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி எப்படி நம்ம செய்ய போகிறோன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி 150 கிராம் நான் உளுந்து எடுத்துருக்கேன். இந்த உளுந்தை நம்ம லேசாக வறுத்தா போதும். இந்த அளவுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வறுத்தோம்னா முறுக்கு செவந்துடும். அதனால் நம்ம அதை லேசாக வறுத்து எடுத்துப்போம். இதை நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம இதை பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு. இந்த மாதிரி பவுடர் ஆக்கி நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ இந்த முறுக்குக்கு நான் பச்சரிசி மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா, பச்சரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இதை ஆற வச்சு நல்லா ஆறினதுமே மிஷினில் கொடுத்து முறுக்கு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை எல்லாத்தையும் ஜலிச்சிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஜல்லடியில் இதை நம்ம ஜலிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரிசியை ஜலிச்சாச்சு. இப்போ உளுந்து ஏற்கனவே நம்ம வீட்டிலையே கொஞ்சமாக இருக்கனால வறுத்து இதை அரைச்சி இருக்கிறத ஜல்லடியில் கொட்டி நம்ம இதை ஜலிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் நம்ம உளுந்தையும் ஜலிச்சாச்சு. இப்போ இதோடு நம்ம 2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 50 கிராம் வெண்ணெய், 2 ஸ்பூன் சால்ட். இந்த சால்ட்டை ஒரு பவுலில் கொட்டி இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை கரைச்சிக்கலாம். நான் இதுக்கு தூள் உப்பு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கல் உப்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஏன் கரைக்கிறோம்னா, இதை கரைச்சி ஊற்றுறதுனால எல்லா பக்கமுமே இது போய் சாரும். இல்லைனா ஒரு இடத்துல உப்பாக இருக்கும். அதனால் நம்ம இதை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம லேசாக தண்ணி தெளித்து இந்த வெண்ணெயை எல்லா பக்கமும் ஆட் ஆகிற மாதிரி நம்ம லேசாக பிசைஞ்சிக்கலாம். தண்ணி இதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முறுக்கு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம முறுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணி 1 லிட்டர் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம்.
இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம முறுக்கு எடுக்கிற கரண்டியில் இதை நம்ம பின்னாடி திருப்பி ஹீட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே வச்சு இதுக்கு மேலே தான் நம்ம முறுக்கு புளிய போகிறோம். அப்போது எண்ணெய் இருக்கனால அது ஒட்டாமல் வரும். அதே மாதிரி முறுக்கு அச்சையும் நம்ம எண்ணெய் தடவுற மாதிரி இதையும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 3 ஹோல்ஸ் உள்ள அச்சு தட்டு எடுத்துருக்கேன். இதை நம்ம அச்சில் வச்சு இந்த கைப்பிடி அளவுக்கு நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி அச்சுக்குள்ளே வச்சு இதை நம்ம கரண்டிக்கு பின்னாடி பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஹீட் பண்ணி வச்சுருக்க ஆயிலில் இதை நம்ம அப்படியே முறுக்க போடுவோம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம பிழிஞ்சு எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த செட்டுக்கு 5 முறுக்கு போட்டிருக்கேன். இதேமாரி நம்ம 5 எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ இந்த முறுக்கெலாம் எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் தெரியணுன்னா அதை வர பபுள்ஸ்லாம் நிற்கிற ஸ்டேஜ் வரும் மாதிரி இந்த முறுக்கு ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இந்த முறுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம பிழிஞ்சு முறுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேன்குழல் முறுக்கு ரெடி. நீங்களும் இந்த தேன்குழல் முறுக்கை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லன்ஸ் கிச்சன். தேங்க்யூ.